வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் திறனாய்வாளர் விமர்சகர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் லண்டன் சென்றிருக்காரு மேற்படிப்பு படிப்பதற்காக. இங்கே அந்த சமயத்தில் ராஜா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் தான் இனிமேல் கட்சி ரீதியாக நிர்வாக ரீதியாக முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ராஜா அந்த தலைமை பொறுப்புக்கு வந்தது எப்படி? ஏன்னா பலருமே அதில் போட்டியில் இருந்ததை பார்த்தோம். வானே சீனிவாசனாக இருக்கட்டும், நயனா நாகேந்திரனாக இருக்கட்டும், இப்படி பலருமே அந்த கேடி ராகவன் உட்பட அந்த பேர்லாம் அடிபட்டுச்சு. ஆனால் திடீரென ராஜா அந்த தலைமை பொறுப்புக்கு வர காரணம் என்ன? ஏன் பிஜேபி மீண்டும் ராஜாவை அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய குழந்தை தான். அது பெற்றெடுத்த குழந்தை. என்ன இருந்தாலும் தாய் தகப்பன்னா கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. பணக்கார தாய் தகப்பன். அம்பானி வீடுன்னு வச்சுங்க. இதுதான் ஆனந்த் அம்பானி கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தெழுதி வச்சாலும் முகேஷ் தான் சாகர வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு தலைமறையாக இருப்பார். அது சாதாரண குடும்பமாக இருந்தால் பையன் ஐடி முடிச்சுட்டு அமெரிக்கா போயிட்டான்னா அவன் பெரிய ஆளாயிரும். அவங்க அப்பனை தெருவில் விட்டு போயிடுவான். இங்கே பார்த்துக்கிற கூட ஆள் இல்லாமல் அம்மா அப்பாவை வயசான காலத்தில் அனாதாசிரமத்தில் சேர்த்து விட்டுருவாங்க. இல்லைனா பங்களா இருக்கும், வீடு இருக்கும், எல்லாருக்கும் பார்த்துக்கிறக்கு ஆள் இருக்காது. இது மிடில் கிளாஸ் குடும்பம். பணக்கார குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சாகிற வரைக்கும் இருப்பாங்க. இப்போ திமுக எடுத்துட்டிங்கன்னா கலைஞர் சாகிற வரைக்கும் கலைஞர் தான் தலைவர். ஸோ இது டாப் கிளாஸில் இருக்கிறது பூராமே அப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோடைய தகப்பன் தான் ஆர்எஸ்எஸ். அப்போ கடைசி வரைக்கும் இது பணக்கார குடும்பம் வேறு. அப்போ அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தான் மோடிஜி என்ன பண்ணுறாருன்னா அப்பனை ஆத்தாலையும் கொண்டு அனாதாசிரமத்தில் சேர்த்து விடணும்னு பிளான் பண்ணுறாரு. நைஸாக கூப்பிட்டு போய். ஏன்னா ஆனால் அவர்களும் செல்வாக்காக இருக்காங்கல்ல, அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா கோச்சிட்டு போயிடறாங்க. இப்போ விஜய்கிட்ட சண்டை போட்டு அவங்க அப்பா அம்மா தனியாக இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி தனியாக இருந்தவோட விளைவு போன எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்லாம் அவங்க பிரச்சாரத்துக்கு போகல. நம்ம மகன் மோடி நம்மளை அனாதாசிரமத்தில் சேர்க்க முடிவு பண்ணிருக்கான் அப்படிங்கும்போது மோடி அந்த வீட்டுக்கு போக முடியல. ஏன்னா அவங்கள அனாதாசிரமத்தில் சேர்க்குற முடிவு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கும் போது பாயாசத்தில் விஷம் வச்சுருவாங்க மகனுக்கு அப்படின்ற அந்த கிளவி சொல்லும்ல, உங்கள் தாத்தனுக்கு வச்சேன்டா பாயாசம், அவர் எப்போ எனக்கு இப்போ இதாக இருந்ததுன்னா இன்னொரு டம்ளர் கொடுன்ற மாதிரி மோடிக்கு வச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை இருக்கிறனா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உடசல் ஏற்பட்டுருச்சு. ஏற்பட்டோடனே மோடி நான் தான் இன்னைக்கு செல்வாக்கு, நான் இல்லைன்னா பிஜேபி அழிஞ்சு போயிடும், ஆர்எஸ்எஸ் காணாமல் போயிடும் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசினோடனே சரி பார்த்துக்கலாம் எலெக்ஷன் முடியட்டும் அப்படின்னு பார்த்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சால் மோடிக்கு பெரிய தோல்வி, சரிவு. ஆனாலும் ஆட்டையை போட்டு அவனை பிடிச்சி எலெக்ஷன் கமிஷன் ஜெயிச்சு உட்காந்துட்டாங்க கைப்பற்றி. உடனே திருப்பி அதிகாரம் இங்கே கைக்கு வந்தோடனே திருப்பி ஆர்எஸ்எஸ் அப்பையும் சொல்லுது, நாங்கள் பார்த்து தான் கட்சியில் இது பண்ணுவோம், நீ ஆர்எஸ்எஸ் ஆள் தான், நீங்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸோட குழந்தைகள் தான், நீங்கள் பூராமே நீங்களாக இருந்தாலும் சரி, நட்டாவாக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் எல்லாமே நாங்கள் பெற்று போட்ட குட்டிகள் தான் நீங்கள் திருப்பி குடும்பத்தை எடுத்து அப்பனை கழுத்து இருக்குன்னு நினைக்கிற தப்பு. இப்போ நாங்கள் உங்களுக்கு செக் வச்சிட்டோம்ல அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சரி அப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த கூட்டம் தான் கேரளாவில் நடந்தது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் கூட்டம் அதெல்லாம் பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இது அவங்களுக்குள்ளே நடக்கிற குடும்ப பேச்சுவார்த்தை தான். அதே தவிர கட்சியை வளர்க்குறதுக்கோ மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கோ மக்களை காப்பாற்றுறதுக்கோ கிடையாது. ரைட்டா? இது இப்படி இப்படி இருந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவுக்கு அண்ணாமலை என்கிற ஒரு ஆளை உள்ள விட்டுறாங்க. ஆனால் அவங்க வியாபாரத்துக்கு அண்ணாமலை சரியான ஆள், வெட்டிட்டானா குத்திட்டான்ற மாதிரியான ஒரு நல்ல அடியாளாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அடியாளெலாம் சொதப்பலான பார்ட்டி. புரியுதா உங்களுக்கு? மரணடி வாங்கின ராஜா போன்றவர்கள் மித்த ஆட்கள்லாம் இந்த மாநிலத்தில் பதவியில் போட்ட எல்லாமே வேஸ்ட் அப்படின்றது ஏற்கனவே பிஜேபி தெரியும். பிஜேபி ஒரு புல்லு கூட வளரல. அண்ணாமலை வந்த பிறகு அந்த ஒரு வளர்ந்துருக்கு, அது மறுக்க முடியாது. ஒரு வளர்ந்துருக்கு அப்படின்னா பெருசாலாம் வளராது, ஒரு அளவுக்கு மேலே வளராது. அது எப்படின்னா போன்சாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜப்பானுடைய போன்சாயின்னு ஒரு செடி இருக்குது. ஆலமரமே 2 அடி தான் இருக்குது, பனைமரமே 2 அடியில் வளர்த்துருவாங்க. அது போன்சாயின்னு. அந்த மாதிரி ஒரு போன்சாய் கட்சி தான் இது பாஜக தமிழ்நாட்டில் வேகமாக வளரும். ஆனால் 2 அடியோட நின்று போயிடும், அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு வளராதுன்ற மாதிரி அந்த 2 அடி வளர்த்தெடுத்தது யார் அப்படின்னா அண்ணாமலை. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அண்ணாமலை இறங்கி அடித்து, அதாவது தாறுமாறாக அரசியல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா கதவையும் அடைச்சிட்டாங்க. அண்ணாமலை பொது எதிரி ஆகிட்டாங்க அரசியல்வாதிக்கு. ஆனால் பொதுவாக திமுக அதிமுக எதிர்ப்பில் உள்ள ஒரு கோஷ்டி எப்போவுமே இருக்கும். அது நோட்டா கோட்டு போடுறவன்,
எவனா சுயேட்சைக்கெல்லாம் ஓட்டு போடுவான். நீங்கள் சில சுயேட்சையெல்லாம் 2000 ஓட்டு வாங்கியிருப்பேன் பார்த்துருப்பீங்க. எதுக்குடா போட்டிங்கன்னா எதுக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு குரூப்பு வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுது. இப்படி கொண்டு வந்திருக்க டைமில் என்ன ஆகுதுன்னா, இது வந்து மத்திய பாஜகவுக்கு மோடிக்கு எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. இந்த ஓட்டு யாருக்கு பிரயோஜனம்? இப்போ எம்பி எலெக்ஷனில் ஒரு 10 சீட்டு வந்திருந்தா மத்தியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இப்போ வரல, மாநில அரசில் ஆட்சியில் வந்தான்னா வரலன்னா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரணும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இதில் தான் வரணுன்றவங்க. இல்லை 2026 நம்ம இலக்கு வந்து 2026 நம்ம இலக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு, சொல்லிட்டு லண்டன் போயிடுறாரு. அப்போது என்ன நடக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. லண்டனுக்கு அனுப்பப்படுறாரு. லண்டனுக்கு அனுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ லண்டன் போயிருக்காரா, இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு பின்னாடி ஒரு கேட் இருக்குது, 5ஆம் நம்பர் கேட்டு போயிருக்கீங்களா நீங்கள்? விஐபி கேட் இருக்கோம். இப்போ கார்கோ பார்சல் பணம்லாம் வரும் இங்கே. இந்த வெளிநாட்டில் செத்து போயிட்டாங்கன்னா அவங்க பாடிலாம் கொண்டு வருவாங்க. அதுக்கு 4வது கேட்டாக 5வது கேட்டாக இருக்குது. அந்த கேட் வழியாக வெளியே வந்துட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா லண்டனில் இது வரைக்கும் எந்தவித தகவலும் இல்லை, ஒரு ஃபோட்டோ போடல, இது போடல, எதுவுமே போடல. அதனால் மெயின் கேட்டில் போய் பேட்டி கொடுத்துட்டு பின்னாடி 5ஆம் நம்பர் கேட்டில் வெளியே வந்து கரூரில் போய் ரகசிய இடத்துல தங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் பெங்களூர் போயிட்டாருன்றாங்க. இல்லை அங்கேயும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னா ராஜஸ்தான்லேயும் அவருக்கு ரூம் போட்டு வச்சுருக்காங்கன்றாங்க. இல்லை அது ஏன் அந்த மறைவு ஏன் இருக்குது? ஆமாம், லண்டன் போயிட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பொது இடத்துல எப்படி வர முடியும்? லண்டன் போகிறேன்னு கிளம்புறீங்க, புரியுதா உங்களுக்கு? போனால் லண்டனில் இருக்கணும். இல்லை தன்னால தான் 18% வாக்கு வங்கி என்டிஏ கூட்டணி வாங்கியிருக்கு அப்படின்னு மாறுதட்டிக்கக்கூடிய அண்ணாமலை திடீரென்று அண்ணாமலை கட்சி பார்த்து நியமித்த ஆள் தானேங்க. அண்ணாமலை பாஸ் கிடையாதுங்க, அடியாள் தாங்க. பவர்ஃபுல்லான அடியாளாக இருக்கலாம், புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஆள் தான். ஸோ அப்போ இந்த அடியாளை வச்சா போகிற வரவங்களாம் அடிக்கிறான், கூட இருக்கவனே அடிக்கிறான்னொடனே சரி கொஞ்ச நாளைக்கு நீ இது பழைய ஆட்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவோம் அதிமுகவில் அப்படின்னு ஒரு சான்ஸ் இந்த 3 மாதத்தில் ஓகே அதிமுகவை இவங்க பேசி கரெக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ எச் ராஜா வந்து ஒரு சாஃப்ட் டோன் எடுக்கிறதும் அதிமுக கூட கூட்டணி இருக்கிறத சேர்த்து வச்சுட்டா அதுக்கப்புறம் அண்ணாமலையை வந்து எடப்பாடியோட சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்காக தான் அண்ணாமலையை இப்போ ஒழிச்சு வச்சுருக்காங்க. இப்போ ஆனால் அப்படி இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? முயற்சி பண்ணுறாங்க அதிமுக. இதில் இப்போ மத்திய பாஜக வந்து முயற்சி பண்ணுது. ஏன்னா இவர்களுக்கு தெரியும் 6% ஓட்டு வந்திருக்கிறது எப்படிலாம் நம்ம துப்பாக்கூர் வேலை காட்டணும், எலெக்ஷன் கமிஷன் எப்படி பயன்படுத்தணும், எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணோம் அப்படின்றது தெரியும். தமிழ்நாட்டில் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ இது பண்ணுறதுக்கு அழகாக அதிமுக உள்ளே எழுதிட்டோம்னா ஈஸியாக ஒரு வெற்றி வரும்ல, சீட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க. வியாபாரத்தில் எதுனால என்ன, இப்போ நீங்கள் வந்து இப்போ சில பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலசர வாக்கத்தில் இருக்கீங்க, இப்போ செல்ஃபோனுக்கு பேக் கவர் வாங்க போகிறீங்க, பாரிஸ் கார்னரில் 100 ரூபா தான், வலசர வாக்கத்தில் 150 ரூபா. அப்போ வந்து நீங்கள் 2 முடிவே எடுக்கலாம். ஏன் 50 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு இங்கேருந்து அலைஞ்சு 2 மணி நேரம் பாரிஸ் கார்னரில் போய் வாங்குறதுக்கு 150 ரூபா கொடுத்து வேண்டே வாங்கிடலாம்ல, அப்படியே ஒரு முடிவு எடுக்கலாம். இல்லை அங்கே போனால் 4 மாடல் பார்க்கலாம் அப்படின்னு வண்டியில் 50 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு போகிறது இருக்குது. 2 விதமான முடிவு இருக்குது. அதுதான் இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒன்று இப்போ அதிமுக ட்ரை பண்ணி அதை சேர்த்துக்கலாம் அப்படின்றது, இல்லை அவங்க ஒத்து வரல அப்படின்னா திருப்பி அண்ணாமலையை வச்சு அதிமுக போட்டு அடின்னு அடித்து அவங்கள துரத்தி விட்டு வேறு யாராவது சேர்த்துக்கலாம் அப்படின்னு பல ஐடியாவில் இருப்பாங்க அரசியலில். ஓகே. ஆனால் இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க தலைமையிலிருந்து தொண்டர்கள் வரைக்கும் நாங்கள் ஒரு மனப்பான்மையில் இருக்கோம், இனிமேல் பாஜக கூட கூட்டணியே கிடையாது, கூட்டணி வச்சதுனால தான் எங்களுக்கான அது அவங்க யார் முடிவு பண்ணுறது? அது மேலே உள்ள ஜியில் முடிவு பண்ணு, எவன் காசு தரான முதலாளியில் முடிவு பண்ணுவான். இவங்க முதலாளி எங்கே இருக்காங்க? இவங்க கத்தி கதறினா கூட சில பிள்ளைங்கள்லாம் 18 வயசு ஆயிடுச்சுன்னா கத்தினாலும் கதறினாலும் பிடிச்சி அவனுக்காக 18 வயசு ஆயிடுச்சு நீ வந்து கல்யாணம் பண்ணி வச்சு விட்ருவாங்க. எவனே ஒருத்தனை பிடிச்சி என் பொறுப்பு நீங்கன்னா போதும், இதுக்கு மேலே உன்னை வச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ அதிமுக நிலைமை. நீங்கள் தொண்டர்கள் கத்தினாலும் கதறினாலும் முதலாளி அவனுக்காக கல்யாணம் பண்ணி, முதலாளி அங்கே இருக்காங்க டெல்லியில். இவங்க முதலாளி வந்து முதல்ல கடையை அடகு வச்சுட்டாங்க. இதை அதிமுக அடகு வச்சு எப்போ எடப்பாடி அடிக்கடி போயிட்டு வருவார் பாருங்க முதல்ல. ஸோ அந்த மாதிரி அடகு வச்சதுக்கப்புறம் அவங்க கையில் அண்டா போயிடுச்சு. இப்போ அவங்க பார்த்து முடிவு எடுக்கிறது தான். இல்லை ஒரு பக்கம் வந்து தென்பாண்டி சிங்கம்னு சீமானை வந்து ஆர்பி உதயகுமார் வர்ணிக்கிறாரு, இன்னொரு பக்கம் விஜயை வந்து பாராட்டி பேசுகிறாரு செல்லூர் ராஜு, இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் வந்து பிஜேபி கடுமையாக சாடுறாரு, அண்ணாமலையை கடுமையாக திட்டுறாரு. இப்படி ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம எப்படி அதிமுக எப்படி ஒரு நிலையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஒருத்தனை பொண்ணு கிடைக்கலன்னு வைங்க, பல இடங்களில் மேட்ரிமோனியில் பதிஞ்சு வச்சுருப்பான், சொந்தக்காரங்கிட்ட சொல்லி வச்சுருப்பான், எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணுறது தான். அப்புறம் கடைசியில் ஒரு பொண்ணை தானே கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்றது, கடைசியில் ஏதாவது ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அப்படி எடப்பாடி சொல்லி வச்சுருக்காங்க, ஆளுக்கு ட்ரை பண்ணுங்கள்,
எது நடக்குதோ அவனோட போய் நம்ம சேர்ந்துக்கலாம். ஏன்னா இந்தியாவிலே சிங்கம்ன்றதே முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் தான் சிங்கம் இருக்குது. அது குஜராத்தில் சொறி பிடிச்ச சிங்கம் இந்த பார்த்துருக்கீங்களா? குஜராத் ஜூவில் இருக்கும் சிங்கம், அங்கே தான் இருக்குது கிர்ஃபா அந்த இந்த ஃபாரஸ்ட்டில். பார்த்தீங்கன்னா அது பாவம் பழைய மாட்டுக்கறி செத்த மாட்டுக்கறியாக போட்டு சொறி பிடிச்சி போய் கிடக்கும். தென்பாண்டியில் ஏது சிங்கம்? இந்தியாவிலே சிங்கம் கிடையாது. ஏன்னா தென்னிந்தியாவில் சிங்கம் இனமே கிடையாது. இந்த சிறுத்தையும் இதுவும் தான் இருக்குது. புலி இது அங்கங்கே இருக்குது. வால்பாறையிலலாம் பார்த்துருக்கீங்களா? சத்துணவு கூடத்துக்குள்ள நுழைஞ்சிரும், அதையும் அடித்து வரட்டுவாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. சில மிருகங்கள் தான் இருக்குது, யானை இருக்குது, இப்படி தான் இருக்குது. இவங்களாம் தென்பாண்டி சிங்கம், வடபாண்டி சிங்கம், லொடுக்கு பாண்டி சிங்கம்னு இவங்களாம் சொல்லிக்க வேண்டியதாக யாரையாவது. ஆனால் ஒரு பக்கம் சீமானும் ஹைலைட் ஆகிட்டே இருக்கார் இல்லையா? ஒரு பக்கம் அவர் மீது வழக்குகள் பதியப்படுது. ஈரோடு பை எலெக்ஷனில் வந்து அவர் வந்து ஒரு அருந்ததிய சமூகத்தை தவறாக பேசிட்டாருன்னு இப்போ வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கான விசாரணை அதிகாரியும் நியமிக்கிறாங்கன்னா அப்போ வந்து அவரும் ஹைலைட் ஆகிட்டே இருக்கார்ல சீமானும். எல்லாருமே தான் ஹைலைட் ஆவாங்க. நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா செய்தியும் அப்துல் கலாம் நியூஸும் இருக்கும், செயின் அறுத்தவன் நியூஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும். பரபரப்பாக தான் இருக்கும். நீங்கள் அதில் எந்த மாதிரியான ஹைலைட் ஆகுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. வாய்க்கு வந்தபடி பேசி நீங்கள் ஹைலைட் ஆகிறதுக்கும், கருத்தாக பேசி ஹைலைட் ஆகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. மக்களுக்காக பேசி ஹைலைட் ஆகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. மக்களுக்காக போராடி ஹைலைட் ஆகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதில் மீட்டூவில் பேர் வந்தாலும் ஹைலைட் ஆவீங்க. ஸோ ஹைலைட்டுன்றது எதில் ஆகுறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது மாதிரி தான் வேறு ஹைலைட் ஆகி பிரச்சனை இல்லை, எதில் ஹைலைட் ஆகுறீங்கன்றது தான் பிரச்சனை. இப்போ மோகன்லால் தான் ஹைலைட் ஆகிருக்காரு. அவர் அதில் ஹைலைட் ஆகி பிரயோஜனை கிடையாது. அவர் ஆயிரக்கணக்கான படங்கள் நடிச்சிருக்கார், ஒரு பெரிய சாதனையாளர் அப்படின்றதுல ஹைலைட் ஆகிருந்தானா அவருக்கு மரியாதை. இதில் போய் இப்போ பொம்பளைங்களை கூப்பிட்டாருன்ற இப்போ ஹைலைட் ஆகி என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி தான் ஹைலைட்டில் பல வகையாக இருக்குது. நீங்கள் எந்த வகை ஹைலைட்டை சொல்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. நன்றி, நிறைய விஷயங்களை சுவாரஸ்யம் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.